தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சண்டே ஃபேமிலி லஞ்ச்ல வந்து நான் வெஜிடேரியன் லஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் மட்டன் குருமா மட்டன் ஃப்ரை பண்ணோம். இன்னைக்கு வந்து சிக்கன் குருமா சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து இதுலேயும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் மட்டன் வந்து வேகாது, அதனால் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம். பட் சிக்கன் வந்து சீக்கிரமாக ஆகிடும். அப்படியே நேராக வந்து நம்ம டவாலே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோழி குருமா கோழி ஃப்ரை அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபுல் கோழி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். பீசஸாக போட்டு வாங்கிக்கோங்க. அது இப்படி இருக்க போகுது. இந்த சைஸில் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம குருமாவுக்கு வந்து கொஞ்சம் எலும்பான பாட்டெலாம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா சதையுள்ள பாட்டு இந்த மாதிரி கால் இது மாதிரிலாம் வந்து நம்ம ஃப்ரைக்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கழுவி எடுத்துடலாம். பார்த்துக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வரதில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின் நமக்கு தேவையில்லைன்னா ஸ்கின் ஃபுல்லாகவே எடுத்துடலாம், இல்லை கொஞ்சம் ஸ்கின் போடலாம். ஃப்ரைக்கு வந்து ஸ்கின் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கின் வந்து எடுத்துடணும். ஸ்கின் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா வந்து ஈஸியாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு புல் பண்ணால் வந்துடும். இந்த வேணாத கொழுப்பு அதை நான் எடுத்துறேன். ஃபஸ்ட்டு இன்னொரு ஸ்கின் காட்டுறேன் நான். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி ஸ்கின் இருக்கும் போது டிஷ்யூ பேப்பரில் இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் தோலோடே போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா தோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர நான் வந்து பெருசாக வந்து அதில் ஒன்றும் க்ளீன் பண்ண இல்லை. இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். சில பீசஸ்லாம் இந்த மாதிரி ஜவ் மாதிரி எதாவது இருந்ததுன்னா எடுத்துடலாம். இப்படி இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா வரும். மற்றபடி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துனா நல்லா ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குழம்பு பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம்ன்றத கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் குழம்புக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்புக்கு சிக்கன் ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே வந்து சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். குழம்புக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து ஃப்ரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய், பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்துக்கும் எடுத்தாச்சு. குழம்புக்கு மட்டும் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறனால தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம பாதி போட்டால் போதும். அதுக்கப்புறம் பொடி வகைகள் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், அது கூட வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சம் வந்து உப்பு. கரம் மசாலா தூள் போட்டால் கூட நம்ம வந்து அது கூட கொஞ்சம் வந்து பிரிஞ்சி இலை, கொஞ்சம் வந்து பட்டை போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கும் போது. அது கூட கடைசியில் போடுறது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெயும் நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக போட நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு. அதனால் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி ஸ்மாலாக எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு முழு சிக்கன் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பற்றும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுடலாம். வேணுன்னா தனியாக வச்சுக்கலாம். நல்லா க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கட் பண்ண வந்துடும். போன் இருக்க இடத்துல கட் பண்ணாமல் வெறும் சதை இருக்க இடத்துல மட்டும் கட் பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாக போன் இருக்க இடத்துல வந்து கட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. போன் வந்து கட் பண்ண முடியாது. இது வந்து மொத்தமாக எடுத்துக்கலாம். ஃப்ரைக்கு இல்லை குழம்புக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி லெக் பீஸ் வந்து நல்லா ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரைக்கில் வச்சுருங்க. கொஞ்சம் லேசாக 1-2 ஸ்லிட் போட்டிங்கன்னா வந்து காரம் நல்லா உள்ளே கொஞ்சம் இறங்கும். ஒரு 3 ஸ்லிட் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா பீஸும் நல்லா கட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எலும்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் சதையாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரைக்கு வச்சுக்கலாம். 1-2 எலும்பு பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் போன் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப போன்ஸ் இருந்தால் பசங்களுக்கு வாயிலாம் வரும். அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து போன்லெஸ்ஸாக நம்ம எடுத்துருக்கோம். நான் வந்து சில பேர் வந்து வெஜிடேரியன் குக் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிக்கன் பண்ணுறதா இருக்கலாம். அதனால் நான் வந்து பேசிக்லன்னு சொல்கிறேன். இப்படி வந்து கட் பண்ணோம், இப்படி வந்து நம்ம குழம்புக்கு சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சிக்கன் நம்ம கட் பண்ணதுக்காரமாக நம்மளோட கட்டிங் போர்டு, நம்ம நைஃபு, நம்மளோட கை எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் செட் பண்ணணும். நம்ம பூண்டு வந்து நம்ம 1-2 வந்து இடித்து வச்சுட்டா போதும். அதனால் வந்து நான் இடித்து வச்சுக்கிறேன். இப்படி அது கூட வந்து நம்ம இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து போட்டு நசுக்கலாம். ஸோ இப்படி 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும் குருமாக்கும் நம்மளுடைய ஃப்ரைக்குமே. பச்சை மிளகாய் வந்து நீங்கள் லேசாக கீறி வச்சுக்கோங்க. இப்போ காரம் நல்லா இறங்கும். ஒன்று வந்து குழம்புல போட்டுக்கலாம், ஒன்று வந்து நம்ம ஃப்ரையில் போட்டுக்கலாம். இது சும்மா வந்து நம்மளோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். மெயினாக வந்து நம்ம மிளகாத்தூள் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரைக்கும் குழம்புக்கும். சில சமயத்தில் வந்து நம்ம மட்டன் குருமாவை சிக்கன் குருமா இது எல்லாமே வந்து நம்ம வெறும் பெப்பர் போட்டு பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து
மிளகாத்தூள் இதை போட்டு தான் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரைக்கும் குழம்புக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். குழம்புக்கும் வறுவலுக்கு ரெண்டுக்குமே வந்து நம்ம பொடியாக வேணும். அதனால் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கிறோம். வெங்காயம் வந்து நம்ம நல்லா தூளாக கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து தக்காளி நம்ம தூளாக கட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுத்துக்கும் நமக்கு வேணும், குழம்புக்கும் வேணும், ஃப்ரைக்கும் வேணும். அதனால் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 பாத்திரம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து குழம்புக்கு, இது மாதிரி ஃப்ரைக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன். இது மாதிரி நல்லா ஓப்பன் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதனால் இது மாதிரி ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புல. ஃப்ரைக்கும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரைக்கு வந்து கடைசியாக வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு வந்து இது ஓகே. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா பட்டை, அப்புறமா வந்து பிரிஞ்சி இலை போட போகிறோம். ஸோ வந்து குழம்புக்கு ஃப்ரைக்கு இதை போட்டுக்கலாம். 1-2 போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை வந்து தூளாக ஆகக்கூடாது. வந்து வாயில் வந்து ரொம்ப வந்து குத்தம், தொண்டையில் மாட்டிக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு முழு இலையாகவே போடணும். இது வந்து எங்கள் பீஸஸாக போட ட்ரை பண்ணாதீங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் போடலாம். இது உடனே ஆகிடும், அதனால் உடனே ஆனியன்ஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து குழம்புல பாதி ஆனியன்ஸ் போடுறேன். ஃப்ரைக்கு வந்து மிச்சம் ஆனியன்ஸ் போடுறேன். ஃப்ரையில் வந்து நம்ம ஆனியன்ஸும் நம்ம போட போகிற தனியாத்தூளும் வந்து நல்ல ஒரு கிரேவி கொடுக்கும். அதனால் நம்ம இதில் ஆனியன்ஸ் போடுறோம். அதே மாதிரி குழம்புல வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக ஆனியன்ஸ் போடுறோம். இப்போ குழம்புல வந்து நம்ம தனியாத்தூளும் வந்து நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் போடுவோம். அப்போ தான் திக்காக கன்சிஸ்டன்சியாக வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சிடலாம். நான் வந்து 2 கப் ரைஸ் வைக்க போகிறேன். அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ரைஸ் நல்லா கழுவி இப்போ வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கிறதுனால ஈஸியான ரைஸ் வந்து நான் வந்து அது வந்து வெந்துச்சா இல்லையான்னு பார்க்க வேணாம். அதுவே வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கில் போட போகிறோம். அதுவே வார்முக்கு வந்துடும். அதனால் ஈஸியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகாய் அதெல்லாம் போடுறோம். அது லேசாக வதங்கின உடனே நம்ம தக்காளியை போட்டு வதக்கலாம். நெக்ஸ்ட் 2 தக்காளி போடுறோம். இப்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து வதங்கிடுச்சு. அதேமாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனையும் போடலாம். சிக்கன் குழம்பு கட்டுறது இதை வந்து குழம்புல போடலாம். ஃப்ரை கட்டுறது ஃப்ரையில் போடலாம். அதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். சிக்கனை வதக்கும் போது தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒயிட் கோட்டிங் வந்துடும். வதங்கின அப்புறமா இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வதக்கின அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் வந்துடும் சிக்கனுக்கு. இப்போ வந்து நம்ம பொடி வகையெல்லாம் போடலாம். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மஞ்சள் தூள் போடணும். அப்போ தான் வந்து அதோட ஸ்மெல் போகும். ஸோ மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புலையும் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்புல வந்து நல்லா நிறைய போடணும். நல்லா ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் குழம்பு வரும். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன் குழம்புல. கொஞ்சம் நல்லா ஹீட் ஸ்பூனாக போடுங்க. ஏன்னா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அப்போ கொஞ்சம் காரம் போயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க நல்லா. அதே மாதிரி நம்ம ஃப்ரைலேயும் வந்து தனியாத்தூள் போடணும். ஆனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் போடலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால கரெக்டாக வந்துடும் கடைசியில். இது கூட வந்து உப்பு போடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போடுறேன். குழம்புல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம முதலே வந்து கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 2 வர மாதிரி இருந்தால் நல்லா. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து வேகணும். இப்போது சிக்கனில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்புறம் வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம ட்ரையாக பண்ண முடியாது. அதனால் வந்து ஊற்றும் போதே வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஃப்ரையில் குழம்புல எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1 கிளாஸ் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் பத்தலைனா வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்பு வரும். ஸோ இந்த அளவுக்கு நான் குழம்புல ஊற்றிருக்கேன். இப்போல்லாம் தண்ணியாக இருக்குது. ஏன்னா வந்து அது நல்லா சுண்ட ஆரம்பிக்கும்.
ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூடி போட்டு மூடினா தான் வந்து நல்லா வேகும். அதுவும் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் மூடி போட்டு வேக வச்சோன்னா இன்னும் நடக்குதுன்னு தெரியும் நமக்கு நல்லா. அதனால் வந்து இப்படி கிளாஸ் மூடில் மூடி வச்சிடலாம். குழம்பு மூடி வச்சிடும். அரை முடியில் நீங்கள் வந்து பாதி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் மிக்சியில் அரைப்படுற அளவுக்கு வந்து கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ தேங்காய் கூட போகிற வந்து இந்த கசகசா சோம்பு இது வந்து நம்ம எப்பவுமே வந்து தேங்காய் அரைக்கும்போது இது கூட அரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், டைஜஷன் நல்லது. அது வேணும்னா கூட நீங்கள் இதை விட்டுட்டு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றலாம். பட் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் அது வந்து பார்க்க ஒரு குருமா மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. கடைசியில் தேங்காய் வந்து திக்னஸ் கொடுக்கும் நல்லா கடைசியில். ஸோ இந்த அளவுக்கு நான் சோம்பு கசகசா ரெண்டுத்தையுமே அதே அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற தான் அரைக்கும். ரொம்ப தண்ணியாக பண்ண போகல, ஒரு திக் பேஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைக்க போகிறேன். ஒரு ஓட்டுனா இப்படி ஆகும் தேங்காய். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ அரைச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சிக்கோங்க. இதை விட கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓகே தான், இல்லை இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே தான். இதுக்கு முன்னாடி வந்து திப்பியாக எடுத்துட்டிங்கன்னா வந்து அப்புறம் குழம்புல வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அரைக்க விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதம் ஆகிட்டுருக்கீங்க. சாதம் வந்து நல்லா வேகட்டும். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து ஃப்ரைக்கு வந்து சிக்கன் வேகுதுன்ட்ருக்கு. நம்ம வந்து ஒரு நல்ல கலரி விடலாம், இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் வந்து தண்ணி இன்னும் இருக்குது. ஸோ தண்ணி நல்லா சுண்டணும். ஸோ அப்படி திருப்பி விட்டுக்காங்க. ஸோ அதை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி சிக்கன்லாம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி கலரிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் ஃப்ரைக்கு. அதே மாதிரி குழம்பு பார்க்கலாம். குழம்பு நல்லா தரத்தானு கொதிச்சிட்ருக்கு. இப்போது பட் சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகத்துக்கு. அதனால் வேகட்டும். தண்ணி வந்து சுண்டணும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சத்தமும் கேட்குது சுண்டுற மாதிரி. தண்ணியும் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கே வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இந்த டைமில் எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா போயிருக்கு. இப்போது இதெல்லாம் நல்லா அடி பிடிக்கும். அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். டைமில் வேகலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பீஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டில் கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அப்படி கட் பண்ண வருது. அப்படின்னா வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வந்து வாயில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 மூடி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போட தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை. இதில் வந்து 2 மூடி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லா இடத்துலையும் போடுறதையும் போட்டு நல்லா சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு மீடியமில் இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்படியே வந்து நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா பண்ணால் தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சுண்டி இருக்குது. கொஞ்சம் சிக்கன் வந்து இப்போ இந்த டைமில் வெந்திருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம இதில் முக்கால்வாசி எலும்பு தான் போடுறோம். நம்மளோட ஃப்ரைலே ஏற்கனவே வந்துருச்சு. அதனால் வந்து இதில் சிக்கன் வெந்திருக்கும் தாராளமாக. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதை போடலாம். அது போட்டதுக்கப்புறமா ஒரு 5 minutes கொதிக்கணும். அதனால் இப்போ அதை ஊற்ற போகிறேன். இதையும் லேசாக கழுவி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 minutes கொதிக்கிட்டோம். இப்போ நீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தேங்காய் ஊற்றிருக்கோம். இப்போது இன்னொரு 5 minutes குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒரு 5 minutes கொதிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் முதலையே. அது வந்து 2 தடவை போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு. நம்ம சிக்கன் ஃப்ரை இந்த லாஸ்ட் 5 minutes மட்டும் கொஞ்சம் ஏற்றி இறக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இது மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி வரும். அப்புறம் நம்ம அதை சுரண்டி விடணும். அப்போ தான் நல்லா தொக்கு இந்த மாதிரி கிரேவியாக கிடைக்கும். இந்த மாதிரி சிக்கனோட சாப்பிடும்போது இந்த மாதிரி கிரேவி தான் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் பக்கத்துலேயே இருந்து பண்ணிகிட்டு இருக்கணும். இன்னும் தீஞ்சு போயிடும். இப்போ கிரேவி வரத்துக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி சிம்மில் ஏற்றி இறக்குங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 2-3 minutes இருந்தால் நல்லா வரும். இப்போ நல்லா டெக்ஸ்சர் வந்துட்டுருக்கு. எண்ணெய் வந்து நம்ம ஊற்றக்கூடாது. சிக்கன்லேயே வந்து அதுவே எண்ணெய் விடும் கடைசி ஸ்டேஜில். அதனால் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா பண்ணலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் வந்து நீங்கள் கேஷ்நட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கூட போடலாம். கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டிருக்கு. அதனால் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்.
இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நல்லா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட முடியாது. இப்போ வந்து நல்லா சிக்கன், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வந்து அது நல்லா சேர்ந்து ஒன்றா வந்துருக்கு. நல்லா இந்த டைமில் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ஆயிடுச்சு. கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மூடி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் வந்து இப்படி 2 ஒன்றா உடச்சிக்கோங்க. இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு, பட் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக போடுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா சைஸில் அதுவே வந்து நல்லா எண்ணெய் விடுது. அது அந்த எண்ணெயிலும் நல்லா புரட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் ஒன்றா வந்துருப்பாங்க. தொக்கு நல்லா வருது. இந்த தொக்கு வரணும். இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுடலாம். கடைசியில் அது போட்டு நல்லா ஒரு அடி புரட்டி எடுங்க. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா நம்ம இது மாதிரி சிக்கன் நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். அது கூட நம்ம குருமா பண்ணியிருக்கோம். நம்ம நல்ல ஒரு சிக்கன் குருமா அதையும் எடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலில் சர்வ் பண்ணலாம். இது மாதிரி இப்போ வந்து நல்ல ஒரு சிக்கன் குருமா, சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதை பிளேட்டில் நல்லா அப்படி சர்வ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா சூடாக சாதம் அடித்து வச்சுருக்கோம். அதையும் சர்வ் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு கேஷுவல் ஃபேமிலி லஞ்சாக இருக்கும். சண்டேயில் வந்து ஸ்பெஷலாக பண்ணலாம். ஒரு கோழி வாங்கினா அதே வந்து கொஞ்சம் குழம்புக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரைக்கு போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பெஷல் லஞ்சாக நீங்கள் திருப்திகரமாக சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.